இன்னைக்கு செம்மையான கலர் காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஸ்லீவ் தான் நம்ம தைக்க போறோம். தயவு செஞ்சு யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைனு. இதுக்கு எப்பயும் போலயே நம்ம வளைவு நெக் வெட்டிட்டு, எந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி லைட்டா நம்ம வளைவு நெக் கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1½ இன்ச் நீங்க மார்க் பண்ணி கூட இந்த வளைவு போட்டா கூட போதுமான அளவு தான். இந்த மாதிரி வளைவா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இது எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு துணி பத்தல அப்படின்னா ஒட்டு போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு துணி பத்தல அதனால இந்த மாதிரி ஒட்டு போட்டுட்டு நான் தைக்கும்போது அந்த பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிருவேன். அந்த வளைவு ஷேப்ல நம்ம கட் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு உயரம் வந்து நீங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ உயரம் வந்து இவ்வளோ தான் எடுக்கணும், இந்த நீளம் வந்து இவ்வளோ தான் எடுக்கணும்லாம் கிடையாது. நம்மளுடைய மெத்தட மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. உயரம் அகலம் எடுக்கிறத நீங்க வந்து அது எவ்வளோ எடுக்கணுமோ உங்க ப்ளவுஸுக்கு தக்கன நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடம்புக்கு தக்கன எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வளைவு செய்யறதுக்கு ஒரு ஷார்ட் கை எப்படி நம்ம தச்சு திருப்புவோமோ அது மாதிரி நம்ம அந்த வளைவு நெக்கை தச்சு திருப்பி இருக்கோம். அது மேல மாமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு இருக்கோம். மாமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ இந்த சைடில் நம்ம எப்பயும் போல லைனிங்கோட ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த சைடு நம்ம லைனிங்கோட ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு க்ரீன் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ் துணி என்ன கலர் கொடுக்குறோமோ அதே துணியவே நான் இதில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துட்டு இந்த துணியில் சுற்றிட்டு நம்ம பூ எப்படி முடிவோமோ அது மாதிரி ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உங்களுக்கு தைக்கணும் காமிக்கணும் அப்படின்றக்காக இந்த ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு தச்சு காமிச்சிருக்கேன். ஒரு 5 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டிசைன் வைக்கிறதுக்காக ஒரு 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு கூட குறைய எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். கை நீளமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நீளமாக வச்சுக்கோங்க. நான் 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 5 இன்ச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நான் நடுவில் வச்சு பார்க்குறேன். இது போதுமான அளவாக இருக்குமா அப்படின்னு. எனக்கு வந்து இது போதுமான அளவு தான். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 5 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளோட டிசைன் நான் மறுபடியும் அதான் சொல்கிறது. டிசைனோட மெத்தடை மட்டும் எடுத்துக்கோங்க. அளவு வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் நம்ம குறிச்சிக்கோங்க. நம்ம டிசைன் பண்ணுற துணியில் வந்து நடுவில் குறிச்சிட்டு நம்ம பால் உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். உங்களுக்கு நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் நெருக்கமாக வச்சுக்கோங்க. எனக்கு 8 வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 8 வச்சுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் தான் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நெருக்கமாகவே வச்சுட்டு அந்த டிசைனை நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ளூ கலருக்கும் அந்த க்ரீன் கலருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம காம்பினேஷனுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த டிசைனு. இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பிசுறுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இப்போ இந்த துணியிலேயே நம்ம இந்த இடத்துல தையல் போட்டோம் அப்படின்னா நம்ம 2 பக்கம் நம்ம ஜாயின் பண்ணுறத நம்ம ஒரே தான் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம 2 இது தனியாக வச்சுட்டு நம்ம தச்சு திருப்பி இந்த பாலை வந்து இன்னொரு துணியோட நம்ம கனெக்ட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி இதிலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணி தச்சதுனால இப்போ வந்து ஒரே துணியிலே இந்த டிசைனை நம்ம வச்சு எடுத்துட்டோம். உண்மையிலே இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு துணியை கொடுத்து அப்படியே உள்ளே திருப்பிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கனமாகவும் இருக்கணும். உங்களுக்கு அங்கே சைடில் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணும் இல்லையா லாஸ்ட்டில். அதனால் இந்த மாதிரி தச்சு திருப்பிக்கோங்க. தச்சு திருப்பிட்டு நம்ம எப்பயும் போல் அந்த 4 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கும். இல்லைன்னா ஒத்த துணியை நம்ம கொடுக்கும்போது அது லேசாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கனமான துணியை வந்து கொடுக்கும்போது கைக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சைடுமே நம்ம லைனிங்கோடு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஓரளவு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த டிசைனு. நம்ம இதில் வந்து நம்ம பிசுறுலாம் நம்ம மடக்கி அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது உள்ளே தான் போகுது. இந்த மாதிரி நடுவில் சென்டராக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு டாட் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அது விலகாமல் இருக்கணும். நம்மளுக்கு அந்த அளவும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு டாட் தையல் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம எங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அது அளவுகளை வந்து நம்ம குறிச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கம் வச்சு பாருங்கள் சமமான அளவாக இருக்கா அப்படின்றத. இந்த பக்கம் எந்த அளவு வருதோ அதே மாதிரி இந்த சைடும் இப்போ 2 இன்ச்சு அந்த வளைவில் 2 இன்ச்சு வருதுன்னா அதே மாதிரி இந்த வளைவில் அந்த 2 இன்ச்சு வருதான்னு பார்த்துட்டு இந்த சாப்பீஸ் வச்சு கோடு போட்டுக்கிட்டு அது மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவுகளை வந்து 2 பக்கம் சேமாக நீங்கள் குறிச்சா தான் உங்களுக்கு முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக இருக்கும்.
இப்போ 2 சைடுமே அளவு பார்த்துட்டு நம்ம தச்சு எடுத்துட்டோம். இப்போ இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த வளைவு ஷேப்பில் இன்னொரு தடவை நம்ம கரெக்ஷன் பண்ணி அதை நம்ம வெட்டி விட்டோம் அப்படின்னா இங்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் நம்மளுக்கு நல்லா அசிங்கம் இல்லாமல் நல்லா வந்துடும். இப்போ வந்து நம்ம எல்லா பக்கமும் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். நம்ம வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு பிகினர்ஸு கூட இந்த டிசைனை ஆனால் நீங்கள் நார்மலாக இந்த டிசைன் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டிசைன் உங்களால் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த டிசைனை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் உங்களுக்கு புரிஞ்சு தான் நீங்கள் வெளியில் போயிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனுமே நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் பிகினர்ஸ் பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஏன்னா வந்து பெரிய டிசைனாக போட்டோம் அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியாது. அதனால் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பெரிய டிசைனை கூட நம்ம ஈஸியான மெத்தடில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சி அந்த டிசைனை நம்ம தைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து குறைச்சி நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனலில் போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வராது. தேங்க்யூ.